எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜெனிட்டன் பெரியகல்லார் இன்ஃபோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் 2013 இருக்கிற பிரிவான வேர்டில் எவ்வாறு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்டும் அதை எவ்வாறு அழகான முறையில் மாற்றிக்கொள்ளலாம் என்று பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதலாவது வேர்டை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்டா இன்சர்ட்டுக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் என்றதை நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். நான் 5 ரோஸ் 5 காலம்ஸ் கொடுக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரோஸும் 5 காலத்துக்கும் ஏற்ற வகையில் நான் டைம் டேபிள் ஒன்று உருவாக்கலாம் என்று இருக்கேன். அப்போ நான் 5 நாட்களை கொடுக்கேன். ஏற்கனவே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்ததை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டேபிள் இருக்கிறத அவதானிக்கலாம். அந்த டேபிள் அழகான முறையில் எவ்வாறு மாற்றுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணுமெண்டா இந்த டேபிளை மேல் பகுதியை கிளிக் பண்ணிவிட்டு டிசைன்ன்றதுக்குள்ளே போக வேணும். டிசைனில் பார்த்தீங்கன்னா கணக்கு டிசைன்ஸ் இருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம். எதை கொடுக்கீங்களோ அதுக்கேற்ற வகையில் மாறும். அது நான் உதாரணத்துக்கு கொண்டு கொடுக்கேன். இங்கே மாறி இருக்கிறத நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். இப்போ இந்த டிசைன் நம்மளும் உருவாக்கி கொள்ளலாம். எவ்வாறு உருவாக்குறேன்னு பார்க்க போகிறேன். சாதாரண வடிவில் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிசைனுக்குள்ளே போகிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மோடிஃபை டேபிள் ஸ்டைல்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது ஃபில் கலர். அதாவது நம்ம இந்த பெட்டிகளுக்குள்ளே என்ன கலர் கொடுக்க வேணும்ன்றது இதை கொடுத்தா வாரதை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். அடுத்தது இஞ்சால் போர்டர் கலர். ஒவ்வொரு போர்டரும் என்னென்ன கலரில் இருக்க வேணும்ன்றதை நம்ம இதில் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காக நான் ரெட்டை கொடுக்கேன். அடுத்தது அந்த போர்டரை அமைப்பு, அதாவது சைஸ் என்ன வகையில் அமைந்திருக்க வேணும்ன்றதை நம்ம இதில் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அந்த போர்டரை டிசைனை நம்ம தீர்மானித்து கொள்ளலாம். இப்போ இதை கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னே இங்கே நம்ம கொடுத்த டேபிள் வந்திருக்கிறத நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். இங்கே மேலேயும் அது இன்சர்ட் ஆகியிருக்கிறத நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். தேவையண்டா நம்ம செய்து கொள்ள. இவ்வாறு இலகுவான முறையில் நம்ம அழகான ஒரு டேபிளை வடிவமைச்சு கொள்ளலாம் எல்லா விதத்திலும். அதே போல் இதில் நீங்கள் இன்னொரு ட்ரோ தேவைண்டா நம்ம லே அவுட்டுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் இன்சர்ட் அபவ் இதை கொடுத்தோம்டா மேல் பகுதியில் ஒரு டேபிள் உருவாகி இருக்கிறத நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். அடுத்து இன்சர்ட் பிலோவண்டா கீழ்ப்பகுதியில் உருவாகி இருக்கும். அடுத்து இன்சர்ட் லெஃப்ட் இன்சர்ட் ரைட்டுன்னு நமக்கேற்ற வகையில் கூட்டிக்கொண்டே செல்லலாம். இவ்வாறு அழகான முறையில் ஒரு டேபிளை உருவாக்கலாம். அடுத்த டுட்டோரியலில் நான் உங்களை சந்திக்கேன். வணக்கம்.